ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் தெரியுமா? சில மனிதர்கள் பிறந்து வாழ்க்கையை முடிச்சுட்டு போவாங்க. ஆனால் சிலர் அவர்களோட வாழ்க்கையை உலகத்தின் இதயத்தில் ஒரு தடயமாக வச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு தடயம் நம்ம கண்கள் முன்னாடியே நின்றது. அதுதான் நெல்சன் மண்டேலா. ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்த குழந்தை ஒரு நாட்டையே மாற்றுறது அளவுக்கு வளர்ந்தது எப்படி? அவரை 27 ஆண்டுகள் இருண்ட சிறையில் அடைச்சாலும் அவர் உள்ளத்தில் இருந்த ஒளியை அரசாங்கம் கூட அணைக்க முடியலை. இன்று அவர் நமக்கு சொல்ல வாரது ஒன்று தான். நீ இல்லாத புதுசாக ஒரு உலகத்தை உருவாக்கணும்னா முதல்ல நீ புதுசாக மாறணும். நண்பர்களே, இது ஒரு மனிதனின் கதை இல்லை. இது சுதந்திரம்னா என்ன, மனிதத்தன்மைனா என்ன, தைரியம்னா என்ன என்ற கேள்விக்கான பதில். இந்த பயணம் ஒரு மனிதனின் பயணம் இல்லை, ஒரு தேசத்தை சுதந்திரத்திற்காக அழைத்து சென்ற ஒளியின் பயணம். கஷ்டம் ஒன்று சோதிக்கும், ஆனால் சரணாகதி தான் உண்மையான தோல்வி. இது ஒரு வரலாறு இல்லை, இது ஒரு உணர்ச்சி, ஒரு தீ, ஒரு எழுச்சி. நெல்சன் மண்டேலா மனிதன் இல்லை, மனித மனசின் மிக உயர்ந்த வடிவம். நெல்சன் மண்டேலா 1918 தென்னாப்பிரிக்காவின் சிறிய கிராமத்தில் தான் பிறக்கிறாரு. அவரது குடும்பம் சிறந்த மரபு கொண்ட தெம்பு ராயல்டி குடும்பம். சிறுவயதில் அவர் நேர்மை, துணிவு மற்றும் மக்கள் சேவைக்கு ஆர்வம் காட்டினார். ஒரு நாள் பள்ளியில் விளையாடும் போது அவர் ஒரு தோழியை பாதுகாத்தார். இதன் மூலமாக அவர் குறைந்த வயதிலேயே துணிவு மற்றும் நீதிபளிப்பு கற்றுக்கொண்டார். நீங்களும் சின்ன வயசில் இந்த மாதிரி ஏதாச்சும் நல்லது செஞ்சுருப்பீங்க. அப்படி ஏதாச்சும் செஞ்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த பகுதியை பார்க்கலாம். அப்பார்தைட் என்பது வெள்ளை மக்கள் கருப்பு மக்களை வேறுபடுத்திய ஒரு கடுமையான அரசியல் விதி. கல்வி, வேலை, சொத்து அனைத்திலும் கருப்பு மக்களுக்கு உரிமை இல்லை. சின்ன வயசுலேயே மண்டேலாவுக்கு கதைகள், புராணங்கள், இன வரலாறுகள் சொல்லி வளர்த்தாங்க. அந்த கதைகளில் ஒன்று